போடா சத்த சொல்லி கழுவி விட்டு வந்துட்டாங்க போ கழுவி போயிருக்கிறாங்க ஆளு எங்கன்னா இந்த நேரத்துல பாத்து போயிட போறேன் காசு பண்ணி வந்து யாரு போறவன சொன்ன வீடியோல குத்திடுவாங்கன்னா இந்த ஊர்ல படிக்க வீட்டுல இருக்கிறாரு கரெக்டா அது ஏற்ற முடி மரியாதை என்பவர் யார்? தாய்க்கு சமம். தாயை சிறந்தவர் படிக்காதவனா நீ? படிக்க வந்தானா? உனக்கு மாமாவா? இப்பதான் தெரிஞ்சா நான் மாமான்னு மணிமணி சூடு தாய் மாமனோ நாய் மாமனோ எங்கயோ கிடக்கிறவன் எங்கிருந்தோ வந்தவன் மனுஷனா பிறந்த ஆத்திரத்தில் அறிவிக்க கூடாது, கோபத்தில் குணத்தை இருக்கக்கூடாது. வார்த்தை என்பது நெல்மணி போல ஒட்டிட்டா சீக்கிரம் அல்ல முடியாது. ஆனா ஒரு அடி அடித்தா கூட மறைஞ்சிடும். புரியுதா? நீ அன்னைக்கு பேசிட்ட, நான் அன்னைக்கு அமைதியா இருந்தது காரணம் உன் குடும்பத்தை கருவா இருக்கணும் தானே நான் இவ்வளவு நேரம் காத்திருக்கேன். ஏங்க அவர் அடிக்காதீங்க, அவரு பாவங்க அவரு. அது போச்ச ஏங்க முழுசா கேட்டு அடிங்க. தவறந்தா உள்ள உங்க பாப்பா போச்சா? பாப்பா தான் கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கூட சொன்னிச்சு. அவர் எதுவும் சொல்ல. உங்க பாப்பா ஆடா டாபுரு ஏண்டா பாய்யா? ஏய் 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 இந்த மாதிரி கூட்டி கொடுத்து வாங்கி தோன்ற பழப்புக்கு நீங்க போய் ஆனா தும்ப சைடுல தூக்க மாட்டீங்க ஷாவலாண்டா பாய்ங்க. ஆமா நியாயமா சம்பாதிக்கிறேன். இல்ல இப்ப உண்மையா கேக்குறேன் என்ன? எதுயா எதுக்கு இந்த வேலையை செஞ்சால கால் வச்சுக்கிறாரு? சரி நிக்கல, மனசுக்கு நிம்மதி மட்டும்தான் இருக்கும். ஆனா பணத்தை வச்சு அந்த பணம் பத்தாது. இன்னைக்கு அரிசி விலை ஏறுது, பால் விலை ஏறுது, எல்லா விலையும் ஏறுது. விவசாயிங்க போடுற நெல்லு விலை ஏறுதா? பூரா ஓய் சாப்பிட்டா போய் இன்னைக்கு கடல் லீவு வரும்போது ஒரு கடையில கொடுத்த பாத்துனேன். நீ வாங்கி வரும்போது நான் பாத்துனேன். நான் குடிகார சாவு போறது 6 பாட்டில் ஓரி வாங்கி வச்சு
போச்சுடா பாவி உங்க ஆழ வச்சுடா பாருங்க ஐயோ முட்டியை வந்து போச்சு பாவம் செத்து போச்சுடா பாருங்க ஒரு போய் ரொம்ப அயல்நாடு போனமா படிச்சமா இங்கே ஒரு பெண்ணை பார்த்து சுத்தமா அயல்நாட்டிலே இருந்திருக்கணும். ஆனா நீ அது செய்யல. ஆமா இந்த நாட்டுக்கு எது வந்த ஏன்னா வந்த அம்மாத்த புண்ணு பாக்குற கட்டை ஆகுறத தவிர ஆயிட்டா உடம்பு ராசிடா ஏதோ உரம் போடுறான்னு நினைக்கிறேன். ஆமா யூரியா காப்பரத்து கல்லு அவரா அவர்தான் கை கைன பீ கொடுத்து வர சொன்னார் அவர் கூட இது ஊனாடா என்ன சொன்னா எப்போ பார்த்தா செத்து போனாலும் அன்னைக்கே உங்களுக்கு சமாதி கட்டி இருக்கணும். ஆமா சரி போனா போது சின்ன சின்ன குழந்தை பொண்ணா பாவம் சொல்லுவாங்க, பசு பாவம் புது பாவம் பெண் பாவம் விடாதுன்னு சொல்லுவாங்க. ஆகையால அன்னைக்கு விட்டேன், அன்னைக்கு நடக்கிறா கிளி போட விட்டுட்டேன். இன்னைக்கு போராது நிலைமை வந்து போச்சு. டேய் நீ போன ஒரு திருமணமான போனா அவன் அயலாடிதான் அனுப்பிச்சு வச்சான். ஆரம்பத்தில் மும்முடியா வந்து தெரியுமா தெரியுமா உன்னை கொலை பண்ண வந்து யார் தெரியுமா வந்தான். அது தெரியுமா நான் கட்டியா தெரியுமா ஆடு போடு உரிக்கிறோம் நாங்க. போட்டா ஐயா எடுத்து வாழை அடுத்த வளர்க்க அவனை யார் அவன் குத்துக்க இந்த நாடு எனக்கு சொந்தம், இந்த அரண்மனை வந்து எனக்கு சொந்தம். இந்த நாட்டில் வந்து இடமே கிடையாது. ஆனா அந்த நாயை அதுதான் சேர் போட்டுக்கலாம். எப்ப சேர் ஓட்டிக்கிறாங்க இந்த நாடு எனக்கு சொந்தம். இந்த நாட்டை வச்சு ஓட ஓடுறா என்றைக்கா இருந்தாலும் ஒரு நாள் செத்து பல வருஷம் ஆச்சுடா. அதெல்லாம் நாயோட போயிடுச்சுடா. அதுக்கு முன்ன உள்ள பெண்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்க? எப்படி இருப்பாங்க? ஐயோ அப்பெல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்களா வயசு வந்துன்னா சுட சோறு போட்டுன்னு வருங்க. சுட சோறா பாயஞ்சோரா சுடிச்சது சுட்டாரு போட்டு வரா. இப்ப பூரா நைட்டு எடுத்து மாட்டிக்கிட்டு இருக்கோம். என்ன பண்ணுவா வாரி வச்சிருக்கோம். எப்படி இவனே ஒரு கிராஸ் தான் போச்சுடா. ஐயா இவனை நாட்டை விட்டு கடத்தி விட்டோம். அடுத்தது சின்ன பையன் போக போக தெரியுன்றா. நான் நாளைக்கு நடந்து பத்தி யோசிக்காது. நாங்க கடையை பூரா கொடுத்தா உங்ககிட்ட வேலை வச்சுக்கோங்க. முன்னாடியே நம்மளுக்கு தெரியும் என்ன பண்ணணும். குடிக்கார நாய குடிக்கார நாய யாரு குடிக்கிறா நீ மட்டும் குடி. நீ அப்படியே ஊற்றி சூத்து நடி ஊற்றி சத்தியமா நான் குடிக்கிற காஞ்சிபுரம் ஒயின் ஷாப்ல வேலை போய் நிக்குது. நாய் குடிப்போ பார்த்தா இவங்க நாய் போட்டு சொல்ல ஓ
ஆஹா. அவன் போன் வாங்கிட்டு போறேன். சரி, இல்ல நான் கேக்குறேன். ஏங்க, சாப்பாடு போறத ஒரு கிளாஸ் தான் வைப்பாங்க. நீங்க 5 கிளாஸ் சேர்த்து வாங்க. கிளாஸா? ஆ, நானா? ஆ. ஏன்டா 1 ரூபாய் கொடுத்து கிளாஸ் வாங்க வக்கில்லாத வராகிறேன் நானு. ஓ, கரண்ட் பத்தி எனக்கு என்னடா தெரியும் கரண்ட் பத்தி? ஒரு புடவை 2 ஆஃப் இருக்கு தெரியுமா? இல்ல ஒரு ஆஃப் 2 கோட் இருக்கு தெரியுமா? இல்ல ஒரு கோட் 2 கட்டிங் இருக்கு தெரியுமா? இல்ல ஒரு கட்டிங் 2 பாடி பை இருக்கு தெரியுமா? இல்ல ஒரு பாடி பை 2 ஸ்கிராட்ச் இருக்கு தெரியுமா? இல்ல ஒரு ஸ்கிராட்ச் 2 தெரியுமா? பரம்பரை குடிகாரம் பண்றாங்க. ஐயா, நாளை கட்டி வச்சா. அடுத்தது அந்த கிளம்பையா. இன்னும் இந்த இதனால் நல்ல விலையிலே முடையூர் நகரத்தைச் சேர்ந்த இன்னும் தமிழக வெற்றி கழகம் ஐயா விஜய் ரசிகராக விளங்கக்கூடிய இன்னும் தன்ராஜ் முனுசாமி இருவரும் இணைந்து அடியார் என்னை பாராட்டி 101 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார். அன்னார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். மறந்து செத்தவர் போல இருக்க வேண்டிய முகமானது இப்படி வாய் கருந்த சொல்லுங்க. மலர்ந்த செந்தமர மலர் போல் இருக்கக்கூடிய ஒரு முகம் எனப்பட்டது இன்று சோகமாக இருக்கிறது. என்ன தெரிகிறதா? பெறாமல் பெற்றெடுத்தது என்ற செல்வத்தை இல்ல மலரோடு போக வேண்டாம் மலமுறை எடுத்து விட்டோம். நம்முடைய வார்த்தை கேட்காமல் மலரோடு சென்றான். அவன் கண்ணு போச்சு. ஒரே ஒரு புள்ள எப்படிலாம் வளர்க்க தெரியுமா? அவன் ஒரே செய்யலாம் தாய்க்கு அவன் நாடு கட்டுட்டான். 2 புள்ளி இப்படி கூட்டு மனவேதனை இத பாருங்க. அந்த மனவேதனை போக விரும்புகிறான். என்கிட்ட ஒரு மருந்து இருக்கு. மனக்கவலை போக உன்னிடம் மருந்து இருக்கா? மாப்பழா வாழை என்று சொல்லக்கூடிய முக்கடியா தயாரிக்கப்பட்டு படைச்சா. ஆமாங்க, எங்க அம்மா அதை அறிந்தினால் இப்பெல்லாம் மருந்து வேலை செய்யுது. எத்தனை குத்துனா ஒரு வருஷத்துக்கு சூட்டு மேலே சுட்டுவான். ஆமாவா பத்தி அவருக்கு மருந்து வேலை செய்து பட்டு போ. ஒரே மாற்றமா இருக்குது. அதே பழைய ஓட்ஸ் போச்சு. அதான் அப்படி இருந்தது. இப்போ நீங்க மூக்க குச்சினா குச்சல் உலகமே ஆடுத அன்பருக்கு நாடு
எப்படி பேசுறேன் என்ன சொல்றீங்க? இந்த வயதான டைம் கட்டிதான் திடீர்னு செத்து போனா என்ன ஆகுது ஏதாவது எங்களை பார்த்து ஒண்ணு இல்லாதவங்க சொன்னாங்க நாடா விட்டு குடும்பத்துக்கு வந்துருக்குது அவளுக்கு என்ன இருக்குது ஏன் இருக்குது நீங்க செத்துட்டீங்கன்னா அவன் நடிச்சிருக்கா போனோம் அப்படின்னு சொல்றாங்க. நாட்டு மக்கள் பாத்து இந்த நாட்டு மக்கள் ஏன் நாட்டு மக்கள் போல இங்க ஒரு கேட்டு தக்காளி இந்த தக்காளி பொரியல் அப்படியோ கரும்போது பொரியல பொரியல பச்சு கார் நீங்க அது நான் பச்சை அது பல்ல பச்சை செங்கல் சூழியாட்டம் இந்த நாட்டு மக்கள் பேசவே கூடாது. மாடி பணம் பாக்கியம் உப்பு தட்டி வருவாரு நாட்டு மக்கள் பேச தவறில்ல. எனக்கு வயசு 60. ஆமா 60 காலத்துக்கு 20 திடீர்னு நான் செத்தப்பா என்ன பண்ண முடியாது. இந்த நாடு நகரம் உப்பு தட்டி கல்வரவோடு வருவாரு நிறைய மணி மேல இருந்தாங்க ஐயா இந்த ஊர்ல இருக்கிற என் சட்டாத்தியா ஓடி வந்தா இந்த நாடு நகரம் உப்பு சட்டி வர ஒரு அத்தனை வாய் இந்த ஊர்ல என் சட்டாத்தி நாடு படுபடுங்க பேசுவாங்க ஒரு நேரத்தில் நாட்டுக்கு வந்தால் நான் செத்தா என் பிள்ளைக்கு தான் சொத்து தான் உண்டாகும். அதனால ஏன் மேல ஏறக்கூடாது தெரியுமா இந்த தெய்வத்துக்கு எதுக்கு தேர் திருவிழா ஏன் பண்ணணும்? ஏன் அதான் தெய்வம் கிடையாது. இதுவே எங்க அம்மா தான் தெய்வம். அந்த தேர் திருவிழா பண்ணி அந்த தேர் மேல அம்மா உட்கார வச்சிருந்தோம். ஏன் அந்த சாமியை கீழே தள்ளிட்டு அம்மாவை தேர் மேல உட்கார வச்சு அப்படியே தேர் தெருவா சூத்து வச்சிருவாங்க. திருவிதி விழா சுத்தி வந்தா இப்ப அம்மா அம்மா சொன்ன இப்ப பெய்யுமா? அம்மா சொன்னா இப்ப பெய்யும் மழை மழை மழை. அம்மா நான் சொல்லிடுறேன். எங்க அம்மா தாய் எனக்கு யாரு? உங்களை தாய் எங்க அம்மாவுக்கு யாரு? நீங்க அப்படியே எழுதி கொடுத்துருக்கோங்க. நீ சொல்லுங்க அக்கா நான் தானே ஏழை வா இது பால் பாட்டில விட்டா ஜனத வாசல் ஐயா நல்ல புனிய எங்கெங்கயோ புனிய புடிச்சா ஐட் கேட்ட மாட்டீங்க. நீ சொல்லு பட்டின்னு சொன்ன போட்ட புளியாச்சி போட்டியா? புளியார் போட்டேன். விஜயபுரி நாடு விஜயபுரி ஐயோ மைய இல்லப்பா மன்னன் ஐயா உங்க பேர் ஆயிரம் வந்துடும் போது வேற ஆயிரம் நான் விஜயவர்மன் கருவோடு வாழ கருவோடா மனைவி செல்படி அவங்க ஆரவள்ளி அவங்க மனைவி கிடையாது. ஆரவள்ளிக்கே சொன்னோம். வெள்ளியில வேழ ஏன்னா மைய தொடுற இசிக்கிற
ஐயா சொல்லு நாங்க வச்சுக்கிறோம் மை. சாட்சியா ஏய் அட எருமாடு என்ன சாஞ்சிக்கினே போறா? ஆனா மூஜேவியா உன்னை சாஞ்சி கையெழுத்து போட சொல்ல, சாட்சி கையெழுத்து. இப்போ நாட்டு மக்கள் யாரும் உன்னை பத்தி இனிமே யாரும் பேச மாட்டாங்க. இனிமே நம்ம அம்மா அம்மா நீ அடியில அதுலயே வச்சிடும். பேரல அது மேல மேல வச்சிடலாம். ஒருவருக்கு ஒரு நன்றி கட்டவனை தொட்டு தாரை கணவன் என்று பாராமல் இப்படியெல்லாம் சதி பண்ணுகிற துரோகி யார் துரோகி துரோகி நீங்க மாட்டேங்க
என்னது யாருக்கு தெரியல போய் எலிசாத்த நாத்த ஆமா உன்னுடைய மனைவி முதல் மனைவி ஆமா உன்னுடைய முதல் மனைவி யார் தெரியுமா? அவ எப்படி செத்த தெரியுமா? எப்படி மனைவி இருந்தார்? ஆமா அவ எப்படி இருந்தா? எப்படி செத்தா? டேய் ஒண்ணு புரியவில்லையே. உன்னுடைய மனைவி வந்து எப்படி தெரியுமா? அதுக்கு யாரு காரணம்? இந்த ஆரவணி. அந்த பால்ல விஷத்தை வச்சு அவளை கொன்றதே நாங்க. இதுதான் ஆரவணியை சூழ்ச்சி. என்னுடைய முதல் மனைவியை விஷம் கலந்து கொன்றது இந்த ஆரவணி சூழ்ச்சி. ஆரவணியை சூழ்ச்சியால் என்னுடைய மனைவி இறந்து விட்டார். ஆமா அது மட்டும் இல்ல, உன்னுடைய மகன் இருக்காங்க, உன்னுடைய மகடா அவள் கத்தி அவள் முத்தமிடா. டேய் உன்னுடைய மகளை மரணம் செஞ்சு மரணத்தை ஆடி பாடி விட்டு அந்த தடாகத்தை நீராடி விட்டு அவருடைய பார்வை போய்விட்டது யாரா தெரியுமா? யாரால? இந்த ஆரவணியின் சூழ்ச்சியால. மகனுக்கு கண் பார்வை போனது இந்த ஆரவணி பண்ண சூழ்ச்சி. அது மட்டும் இல்ல, உன்னுடைய மகன் இருக்கானே ஆனந்தன், அவர் உத்தவர். அவனை இந்த நாட்டை விட்டே தோற்றது யார் தெரியுமா? யாரு? இந்த ஆரவணி. இந்த ஆரவணி செய்த சூழ்ச்சியால் இந்த நாட்டை விட்டே தோற்றது. இதுதான்டா ஆரவணியின் சூழ்ச்சி. ஆமாண்டா, குற்றவாளி அல்ல, குற்றவாளி அல்ல. உன்னுடைய மகன் ஒரு உத்தம புத்திரன். அப்படிப்பட்ட உத்தமனை இப்படி பழி வாங்கியது இந்த ஆரவணி. அடி பாவியா. ஏய் இவன ஏய் இவனுக்கு இவன் சாகலாம். இவனுக்கு சாகலாம். ஏண்டா பாத்தியா, இது என்னது? இது இதுதான் திருவோடு. இதுதான் திருவோடு. திருவோடு என்னுடைய கரத்தால் கொடுத்தா பணக்காரன் ஆடுவான். இந்த திருவோட்ட எடுத்துக்கிட்டு தெருவோரம் யாராவது ஒருவர் நீங்க கேட்டு போட்ட பையன் ஒரு போட்டீங்க நடக்கிறதே வேலை. ஒரு ஓட்ட கூட தண்ணி வராது. எங்க அம்மா குழா உள்ள ஜெய் ஜெய் என்ன வார்த்தைக்காக எடுத்தியா? இன்னும் இப்ப அசிமா கேட்டியா? ஏய் எல்லாம் உன்னால வந்துச்சு. அவர் யார் பேசுறாரு? ஆராபூரி. ஆராபூரி. எப்படி கேட்டா? எதை மாதிரியா? இதுக்கு முன்ன நீ எப்படி கேட்ட? ஐயோ பாய் கூசல் கேட்டியா? டின்னு போய் ஆராவை போல கோரிய கண்ட உடையவளே ஆராபூரி. எப்படி அச்சா மருமா போயிட்ட? நான் தப்பு ஆக்கு முன்னாடி நான் போடாதான் தப்பு. தெரியுமா? ஆனா நீங்க பொண்ணா பிறந்திருக்கியோ ஒரு நோட்டு அடி ஊர்ல அதாவது இந்த கேட்டியா போட்டு போட்டீங்களோ நடக்கட்டா ரேஷன் கட் பண்ணுவேன். ஆமா இல்லன்னா இந்த ஊர் கருது எங்க அம்மாவுக்கு கூட்டி